வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஸ்டே கோர்ஜியஸ். இன்னைக்கு நான் உங்க கூட ரீசெண்டா அடிக்ட் ஆன ஒரு எஃபெக்டிவான கண்டிஷனர் ரெசிபி தான் சொல்லப் போறேன். இப்போ உங்களுக்கு இந்த சம்மர்ல ஃப்ரிஸ்-ஃப்ரீயான ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸீட், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4, 5 செம்பருத்தி பூ, கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே உங்களுக்கு அந்த வாட்டரோட கன்சிஸ்டன்சி திக்கா மாறுது தெரியும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க ஸ்கேல்ப்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த கண்டிஷனரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஃப்ளாக்ஸீட், வெந்தயம், அப்புறம் செம்பருத்தி இந்த 3மே நல்ல ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கரி லீஃப் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். 48 டேஸ் ஹேர் பூஸ்டர் டோஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் வந்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முடியல. பட் 48th டே ஆர் 50th டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த டைம் எனக்கு கரி லீஃப் வந்து வீட்லேயே வளர்க்குறவங்க, ஆர்கானிக்காக வளர்க்குறாங்க. அவங்ககிட்டேருந்து வாங்கியிருந்தேன். கரி லீஃபோட ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி கரி லீஃப் குட்டி குட்டியாக இருந்தது. இந்த மாதிரி கரி லீஃப் வந்து தேடி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிஷனர் அப்ளை பண்ணி 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் நார்மல் டேப் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த சம்மரில் வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது ஹேர் ஆயிலிங் பண்ணிடுங்க. நம்ம வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்